என்னை அளவைக்கவும் விழவைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய். நடக்கும் போதும் கால் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. துன்பத்தையும் வலியையும் முழுமையாக அனுபவித்து தீர்க்காவிட்டால் அதை முடிப்பதற்காகவே இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டும். ஆகவே பொறுத்துக்கொள், என்னிடம் சரணடை, கவலைகளை விட்டுவிடு. தீமையை செய்பவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினால் அதைவிட பெரும் தீமைக்கு உன்னை ஆளாக்குவார்கள். யாரையும் தாழ்வாக நினைக்காதவனை யார் முன்னும் தாழ்ந்து போக இறைவன் விடமாட்டான். என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன். உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும். கவலைப்படாதே, என் அருளாசிகளுடன் நீ நன்றாக வாழ்வாய். பிரார்த்தனை என்பது ஒரு அற்புதமான மனநிலையாகும். இம்மாதிரியான மனநிலையில் ஒரு அற்புதமான பரிமாற்றம் திகழ்கின்றது. இதனின் மூலம் நாம் நமது கவலைகளை கடவுளிடம் ஒப்படைக்கின்றோம். நாம் பிரார்த்தனையின் மூலம் கடவுளிடம் நம்முடைய கவலைகளை ஒப்படைப்பதினால் கடவுள் நமக்கு தனது ஆசீர்வாதத்தின் மூலம் நம் கவலைகளை துடைத்தெறிந்து சந்தோஷத்தை வழங்குகின்றார். எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு